நான் பிரிய மாட்டேன்னு சொல்ல, அதுக்கப்புறமா சீதா பிராட்டியும் அழைச்சிட்டு வந்துட 2 பேரும் சேர்ந்து வரக்கூடிய காலத்தில் இதுதான் நமக்கு சரணாகதிக்கு சரியான சமயம்னு நினைச்சாராம் இளைய பெருமாள். இளைய பெருமாள் ராமனுடைய திருவடி வாரத்தில் விழுந்து திருவடியை கெட்டியாக பிடிச்சிட்டு சீதையை பார்த்துட்டு, என்ன உங்களுடைய திருவடியை நான் விடமாட்டேன், நான் கூட வருவேன், சர்வதேச சர்வகால சர்வ அவஸ்தையிலையும் தேவரீருக்கு நான் கைங்கரியம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பெருமாள் திருவடியை விடலையாம். பெருமாள் திருவடியை விடுடாங்கிற ராமன், கைங்கரியம் பண்ணுறதுக்கு ஒத்துக்குங்கோ அப்பதான் விடுவேன். அதுதான் வியாக்கியானத்தில் எழுதினா, திரையின் உள்ளே செய்யும் கைங்கரியம், திரையின் வெளியே செய்யும் கைங்கரியம்னா. சில பேர் திரை போட்டதுக்கு உள்ளது கைங்கரியம் பண்ணுவா, சில பேர் வெளியிலேருந்து தான் கைங்கரியம் பண்ண முடியும், வெளியில் இருக்கிறவா உள்ளே போக முடியாது. 2 கைங்கரியத்தையும் நான் பண்ணுவேன் நானும் இளைய பெருமாள். அதனால அந்த கைங்கரியத்தை எனக்கு ஜாகிரது சொபதர்ச்சதே, முடிச்சிருக்கும் பொழுதும் ராமபிரான் விழித்து கொண்டிருக்கும் பொழுதும் ராமபிரான் கண்மலரும் பொழுதும் நான் கைங்கரியம் பண்ணுவேன்னு அந்த உரிமையை பெற்றுண்டு ராமன் கூட இளைய பெருமாளும் புறப்பட்டு வந்துட்டார். சரி வான்னுட்டார். 3 பேருமா சேர்ந்து ஆச்சரியமாக வரும் பொழுது, விடை பெற்று கொண்டு வரும் பொழுது ஆரண்ய காண்டத்தில் அத்திரி மகரிஷியுடையதான ஆசிரமம். அந்த ஆசிரமத்தில் ஒரு இரவு தங்கி அத்திரி அனசூயைன்னு சொல்றது. அனசூயை சீதையை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு, அம்மா உன் கல்யாணத்துக்கு தான் வர முடியல அப்படின்னு அவளை அமர்த்தி ஆபரணங்கள்லாம் அவளுக்கு கொடுத்து, அவளை மகாலட்சுமியோ இல்லையோ அவளை அப்படி ஒரு சர்வாபரண பூஷிதியாக அலங்காரம் பண்ணி சந்தோஷப்பட்டுட்டாளும் அத்திரி அனசூயை. இந்த தம்பதிகள் அவளுடைய ஆசிரமத்தில் தங்கியிருந்த சக்கரவர்த்தி திருமகன் அங்கிருந்து புறப்பட்டார். ஆரண்ய காண்டம் அதில் உள்ள தண்டகாரண்யத்துக்கு உள்ள நுழையும் பொழுதே ஆச்சரியமாக ஆசிரமங்கள்லாம் நிறையா இருக்கான். ரிஷிகளுடைய ஆசிரமத்தெல்லாம் கடாட்சிக்கிறாராம் சக்கரவர்த்தி திருமகன்.